அதை எடுத்து யாரு பண்ணணும்னே சொல்லிட்டாங்க.
அதுலேயே பாக்கெட் நூல் இருந்ததை பார்த்தீங்களா? அடிஸ்கா ஆறு வேணா வச்சு சொல்லுங்க. கனிஷ்கா சண்டை எடுத்து
அப்படியே விட்டுருவேன். சேஃபான இடத்துல அப்படி வைக்க சொல்றாங்க. பின்னாடி சளிக்கு ஒரு 3 மாதத்திலே போட்டுக்கலாம். அந்த ரேடியா செட் பண்ணி பச்சை தண்ணி அப்படிதான் போயிருக்காங்க இடம். எடுக்கிறியா? கேமரா எடுக்கிறியா? அது பூஜை இங்கே நடக்கல, இங்கே போயிட்டு கவர் பண்ணி இங்கே வரையில அங்கே கூடி சுற்றி இங்கே வந்து இப்போ பார்க்கணும். பூஜையை பார்க்கறவங்கள இங்கே இருந்து காமிக்கணும். ஓகே.
நான் எடுக்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. This is மந்திரஞ்சொல்லையில் இங்கிட்டு வந்துடணும் என்ன ரொட்டேஷன் ஓம் அகதீசாய நமக. சீக்கிரம் ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். அகத்தியமே ஜெயம். அகத்தியமே அகத்தியம். அகத்தியமே அகத்தியம். இந்த கோபூஜையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். புதுசாக வந்தவங்க தெரியாதவங்களுக்கு மீண்டும் திருப்பி ஒரு முறை அறிவிச்சுக்கிடுதோம்.
அதாவது இது பிரபஞ்ச கோபுரத்துன்னு சொல்லி சிவமகா வாழைச்சித்தன் ஆற்றலுக்குள்ள தேவர்கள் சித்தர்கள் முக்கோடி தேவர்களும் வந்து கட்டாயம் இந்த பூஜையில கலந்தே ஆகணும் அப்படிங்கிறது இறைவனோட கட்டளை. ஏன்னா யுகம் மாத்துறதுக்காக சபைக்கு வர்றவங்கள, சபையை வணங்கி நிற்கிறவங்கள, சபையோட வழியில பயணப்படுறவங்க, சபையை வந்து முதல் நிலையில முழு நிலையில வச்சு பார்க்குறவங்க. ஏன்னா யுகம் மாற்றம் பணி தான் உயர்வான பணின்னு இறைவன் அமர்ந்த தலம். அதில் இறைவன் தன்மையோட அவர் வழிகாட்டுதலோட எல்லாரும் நிற்கையில மட்டும்தான் பூஜையோட பலன்கள் முழுவதுமாக கிடைக்கும். நான்கத நிலையை வந்து இழந்து எல்லாம் இறைநிலை, பஞ்சபூதங்கள் நம்மளோட அங்க நிலைகளா உயிர் நிலைகளா முழு நிலைகளாகவும் இருக்கு, செயல்படுது. பஞ்சபூதங்கள் அருளிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற உயர் உண்மையை தெரிஞ்சுக்கணும், இறை சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும், உயர் ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், உயர் அறிதல் புரிதலை தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயங்களை தெரிஞ்சு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் இறையருளால் நடக்கு. ஏற்ற இறக்கங்கள் மாற்றங்கள் எல்லாம் இறைவனுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. நல்ல விஷயங்கள் வர்றதும் தீய விஷயங்கள் வர்றதுக்கும் இறைவனுக்கு சம்பந்தம் இல்லை. அதெல்லாம் நம்மளா செஞ்சுக்கிட்ட நிலை. அதன் பலனை வந்து நல்ல விஷயங்கள் செஞ்சத சந்தோஷமாகவும், மாற்று விஷயங்கள் செஞ்சத அந்த கஷ்ட நிலைகளையும் அனுபவிச்சு வந்துக்கிட்டு இருக்கும். அதற்குண்டான மாற்று நிலைகளை கூறி உயர்நிலைகளை அருளக்கூடிய பூஜை தான் இந்த பூஜை. வர்றவங்களோட அத்தனை ஜென்ம நிலைகளையும் இந்த நேரத்தில் வணங்கி நிற்கும் போது வரவேற்று படிப்படியாக அவங்களோட வினை நிலைகளை தள்ளி வச்சு அவங்களோட வணங்குதல் சரணாகதி நிலைக்குள்ள அவங்களுக்கு வந்து புண்ணியத்தை அருளதுக்கு அவங்க செஞ்ச புண்ணியங்களையும் இங்கே இழுத்து வச்சு சபையில 11,000 யுகமா சிவமகா வாழைச்சித்தன்களை பேராற்றல் சேர்த்து வச்ச தவ புண்ணியத்தை, சிவ புண்ணியத்தை, பிரபஞ்ச புண்ணியத்தை எல்லாருக்கும் வாரி வழங்கி அருளி இறை சபைக்கு தொண்டாற்றும் போது, இறைவனுக்கு தொண்டாற்றும் போது, பிரபஞ்சத்துக்கு தொண்டாற்றும் போது, பிரபஞ்ச விதியிற்குள் வாழும் போது அத்தனை நிலைகளையும் உங்களுக்கு கொடுக்கப்படுது, அருளப்படுது, வழங்கப்படுது. அந்த நிலைகள்லாம் வழங்கும் போது உங்களுக்கு ஜென்மம் வந்து புனரமைக்கப்படுது. இப்ப எடுத்த ஜென்மம் வந்து மாற்றி அமைக்கப்படுது. அதாவது விதியை மாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி மாற்றப்படுது? நீங்க உங்களோட சரணாகதிக்குள்ள, உங்களோட பிரபஞ்ச சேவைக்குள்ள, பிரபஞ்ச விதிக்கு நீங்க கட்டுப்பட்டு வாழையில அந்த பிரபஞ்ச விதிப்படி உங்க தலை நிலைகள், தலை எழுத்து நிலைகள், விதி நிலைகள் அத்தனையும் படிப்படியாக மாற்றப்படுது. அதற்கு உயர் சரணாகதி வேண்டும். உயர்வாக சபையை முதல் நிலையில முழு நிலையில வச்சு வணங்கணும். சபையோட வரலாறு கட்டாயம் தெரிஞ்சு ஆகணும். அறியாதவங்க, தெரியாதவங்க, புரியாதவங்க, பாமர நிலையில் உள்ள மக்களுக்கெல்லாம் நடைமுறை வாழ்க்கை முறைகள், உரை நிலைகள் உணர்ந்து உயர்ந்து நிற்கின்ற நிலைகளெல்லாம் உங்களுக்கு காட்டப்பட்டு, சொல்லப்பட்டு, அருளப்பட்டு, வழங்கப்பட்டு, புரிய வைக்கப்படுது. எளியவர்களுக்கு எளிமையாக உயர் ஞானம் சொல்லக்கூடிய புரியாத வார்த்தைகள் இல்லாத, அறியாத வார்த்தைகள் பயன்படுத்தாது, தெரியாத வார்த்தைகளை பயன்படுவது, நடைமுறையில் உள்ள வழக்கங்கள்ல இங்கே பேசக்கூடிய எளிமையான தமிழ் மொழிகள்ல அவர்களுக்கு எப்படி எப்படி புரியணுமோ அந்த நிலைகள் எல்லாம் புரிய வச்சு அருளி அனுகிரகம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அற்புதமான சபையில இதற்கு மேல இறை என்ன செய்ய முடியும்? இறையே இறங்கி, இறையே அருளி, இறையே அனுகிரகம் கொடுக்கிற அற்புதமான சபையுடன், இறையுடனே பயணிக்கக்கூடிய அற்புதமான சபையுடனே இருந்து அற்புதமா பயணப்பட எல்லாரும் இறை சபை நோக்கி வந்து இறை பிரபஞ்ச கோமாதா பூஜை நடக்கையில உயர்வா வணங்கி நிற்கணும். முதல் இடத்துல வணங்கி நிற்கணும். உங்களோட உயர்வான இடத்துல வச்சிருக்கணும். முழுவதுமா வேண்டுதல் இல்லாம வைக்கணும். கோமாதா பக்கத்துல வரக்கூடாது. 12 அடி தூரம்னு இங்க விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எல்லைக்குள்ள வந்து தேவர்கள், சித்தர்கள் கட்டாயம் இறங்கி நிற்கக்கூடிய எல்லை. அதனாலதான் அவங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கப்படுது. பூஜை பண்ணதவங்களுக்கு அனுமதி கொடுத்து அவங்களுக்கு மட்டும் அனுகிரகம் கொடுக்கக்கூடிய நிலை அல்லாது அவங்களுக்கு அனுமதி கொடுத்து எல்லா அனுகிரகத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களை தள்ளி நிற்க வச்சிருக்கு. இடங்கிறதுக்கு தளம் வேணும், இடம் வேணும். அப்படிங்கிற இந்த சூழலுக்குள்ள பிரபஞ்சமே வந்து, பிரபஞ்ச ஆற்றல்கள்லாம் வந்து, தேவர்கள், சித்தர்கள்லாம் வந்து, புனிதர்கள் எல்லாம் வந்து
அருளக்கூடிய நிலை ஒரு தெய்வம் கூட விட்டு நிற்காது, விட முடியாது. ஏன்னா இது பிரபஞ்ச சுழல் மையம். சிவமகா வாழை சித்தன்னு 11,000 யுகமா தவம் இருந்த அதுக்குள்ள அகத்திய பெருமான், சிவபெருமான், முருகப்பெருமான், பரந்தாமன் அவதார நிலைகள், அன்னையர்களோட அத்தனை அவதாரங்களும் உங்களோட குலதெய்வங்கள், உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் புண்ணியம் செஞ்சவங்கலாம் அந்த நிலைக்குள்ள நிற்பாங்க. உங்க புண்ணியமும் அதுக்குள்ள நின்று அருளும். அப்படிங்கிறது புண்ணிய கோமாதா பூஜை, புனித கோமாதா பூஜை. அத்தனை நதிகளும் சங்கமிக்கின்ற கோமாதா பூஜை. ஆற்றல் மிகுந்த இந்த பூஜைக்கு நிகரான பூஜை பிரபஞ்சத்துல எங்கேயும் நடக்கல, சொல்லப்படல, வழங்கப்படல, அருளப்பட வரடா. எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா யுக மாற்றம் அப்படிங்கிற ஒரே நிலைக்காக கலிபத்தை மாற்றி நிற்கணும், எல்லாவங்களும் நல்லவங்களா தர்மசீலர்களா வரணும். அதுக்காக இந்த பூஜையை இறைவன் வழங்கி நிற்கக்கூடிய அற்புதமான நிலை. அதனால வந்து பார்த்து உலாவி உணர்ந்து உயர்ந்து வலம் வர உங்களை எல்லாரும் வேண்டி பூஜை தொடங்கு. ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. இது வந்து நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களோட வசதிக்காக 4:30 மணிக்கு நடந்த பூஜையை வந்து பிரம்ம முகூர்த்தம் முடியறதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாளையில நடத்தணும் அப்படிங்கிறது. இது இருந்தாலும் பூஜை தெரியாம வந்து அறியாம வந்து நின்று பிரயோஜனம் இல்லை. அதுக்காண்டி எல்லாரும் ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, சிவமகா வாழை சித்தாய நமக, சிவமகா வாழை சித்தாய நமக. நமோ நாராயணாய, நமோ நாராயணாய, சத்யநாராயணாய. ஓம் சரவண ஜோதியே நமோ நமக, சரவண ஜோதியே நமோ நமக, திருமுருக ஜோதியே நமோ நமக, சண்முக ஜோதியே நமோ நமக, சதாட்சர ஜோதியே நமோ நமக, சர்வ ஜோதியே நமோ நமக, ஐஸ்வர்ய ஜோதியே நமோ நமக, அருளும் ஜோதியே நமோ நமக, அனுக்கிரக ஜோதியே நமோ நமக. ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, சிவமகா வாழை சித்தாய நமக, நமோ நாராயணாய, ஓம் அகதீசாய நமக. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கதிர்வேல் முருகனுக்கு அரோகரா, பிரபஞ்ச மன்னனுக்கு அரோகரா, பஞ்ச சபை அமர்ந்தவனுக்கு அரோகரா, 27,000 கோடி லோகங்களின் மன்னனுக்கு அரோகரா, அகத்திய சபை அமர்ந்தவனுக்கு அரோகரா, அகத்திய சபை அமர்ந்தவனுக்கு, ஜெகமாலும் சபை அமர்ந்தவனுக்கு, சிவமாலும் சபை அமர்ந்தவனுக்கு, சிவமகா வாழை சித்தனாலும் சபை அமர்ந்தவனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. சத்யநாராயண அவதாரத்திற்கு, சத்யநாராயணனுக்கு, கல்கி அவதாரத்திற்கு, சத்தியாய் வந்திருந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு அரோகரா, அரோகர பிரியனுக்கு. ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. தேவாய நமக, சிவமகா வாழை சித்த தேவாய நமக, சிவமகா வாழை சித்த தேவாய நமக. சரவண பவாய, சரவண பவாய, சரவண ஜோதியே நமோ நமக, பிரபஞ்ச ஜோதியே நமோ நமக, கந்த ஜோதியே நமோ நமக, சித்த ஜோதியே நமோ நமக, சிவமகா வாழை சித்த ஜோதியே நமோ நமக. ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, பிரபஞ்ச ஜோதியே நமோ நமக, பிரபஞ்ச மகா சபையே நமோ நமக.
ஜெகத்தியமே நமோ நமக, அகத்தியமே நமோ நமக, சிவத்தியமே நமோ நமக, சிவமகா வாழை சித்தனே நமோ நமக, சத்திய நாராயண பெருமானே நமோ நமக, சரவண பெருமானே நமோ நமக, சண்முக பெருமானே நமோ நமக, கந்த பெருமானே நமோ நமக, முகத்து முக்கோடி தேவர்களே நமோ நமக, நவகோடி சித்தர்களே நமோ நமக, நற்சபை அமர்ந்த கணங்களே நமோ நமக, பொற்சபை அமர்ந்த கணங்களே நமோ நமக, பொன்னம்பல சபை அமர்ந்த கணங்களே நமோ நமக, இறை சபை அமர்ந்தவர்களே நமோ நமக, இறையாய் அமர்ந்தவர்களே நமோ நமக, அகத்தியமாய் அமர்ந்தவர்களே நமோ நமக, ஜெகத்தியமாய் வலம் வருபவர்களே நமோ நமக, சிவசபையின் சீடர்களே நமோ நமக, சித்தர்களே நமோ நமக, ஞானியர்களே நமோ நமக, அகத்தியமே நமோ நமக, ஜெகத்தியமே நமோ நமக, ஓம் அகதீஷாய 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 நமக. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, சரவண பவாய சத்திய நாராயண ஜோதியே நமோ நமக. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக.
நமக. விலையில நிற்பாங்க. யாரும் தொட்டாதாங்க கோயிலில் தொட்ட மாதிரி. ஏன்னா கணங்கள்லாம் முன்னோடி கணங்கள்லாம் முன்னாடி இருக்கும், தொடாதங்க. தெரியாமல் பட்டதுன்னா அவங்க தொட்டாதங்க. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. முன்னாடியா ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. சரவண ஜோதியே நமோ நமக. அடம்பனுக்கு வேலனுக்கு குமரனுக்கு நெஞ்சில் ஆண்டவனுக்கு வீட்டவனுக்கு அனைத்தும் நிகழ்த்துபவனுக்கு அனைத்தும் நிகழ்விப்பவனுக்கு சத்தியமாய் அமர்ந்தவனுக்கு சத்தியமாய் அமர்ந்தவனுக்கு சத்தியமாய் அமர்ந்தவனுக்கு சபையாய் அமர்ந்தவனுக்கு அமர்ந்தவனுக்கு அமர்ந்தவனுக்கு
வாங்க. போற்றி 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 அவசியம் பாருங்க.